Hello friends, I am Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற chapter 3 squares and square root. அதில் quick check பார்க்க போகிறோம் page number 46. First sum பாருங்க. In calculating the area of the square, Shaker used the formula for the area of the square, while his friend Maruf used the formula for the perimeter of the square. So இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு persons இருக்காங்க. ஒருத்தவங்க ஷேக்கர் இன்னொருத்தவங்க மரூஃப்ன்றவங்க. ஷேகர் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரெண்ட் மரூஃப் பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் யூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி தர் ஆன்சர் வேர் நியூமரிக்கலி சேம். ஸோ ஃபார்மட் ஸ்கொயரும் பெரிமீட்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சைட்ஸ் பார்த்து ஏரியாவும் நம்மளுக்கு பெரிமீட்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதை நியூமரிக்கல் வேல்யூ சேம்னு சொல்கிறாங்க. டெல் த நம்பர் ஆஃப் த யூனிட்ஸ் ஆஃப் சைட் ஆஃப் த ஸ்கொயர் தே ஒர்க் டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒர்க் நம்மள அசியூம் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் பண்ணிட்டு என்ன நம்பர் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் லெட் சைட் ஆஃப் த ஸ்கொயர் நான் அசியூம் பண்ணிக்கிறேன் 4 யூனிட்னு அசியூம் பண்ணியிருக்கேன். என்ன அசியூம் பண்ணியிருக்கேன் 4. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஷேக்கரோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்ன வரும் சைடு ஸ்கொயரு. சைடு என்ன 4 ஸ்கொயர் எவ்வளோ 16 ஸ்கொயர் யூனிட்ஸ். கிளியர். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மரூஃப் இருக்காங்களா அவங்களுக்கு எடுக்க போகிறோம். அவங்க என்ன எடுத்திருக்காங்க பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர்னா என்ன 4 இன்ட்டு சைடு 4. சைடு எவ்வளோ அசியூம் பண்ணியிருக்கோம் 4. ஸோ 4 4s are 16. ஸோ அப்போ இவங்களது 16 தான் வருது, இவங்களது எனக்கு என்ன வருது 16 தான் வருது. ஸோ therefore we'll find the area of the square and the perimeter of the square are equal. எது வைஸ் நியூமரிக்கலி, அவங்க நியூமரிக்கலி தான் கேட்டாங்க. நியூமரிக்கல் வைஸ் ரெண்டுமே என்ன ஈக்குவல். therefore the required number is equal to 4 units. அவங்க required number கண்டுபிடிக்க சொன்னாங்க. required number நம்மளுக்கு என்ன வருதுன்னா 4 units. clear. second sum பார்க்கலாமா. second sum is the number 3333333 plus 55555555 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம முன்னாடியே இதுக்கான ரூல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண வருது 88 வருது. நம்ம அந்த ரூல் படி நம்ம டேட்டா ஸ்டேட்மெண்ட் எழுதி நம்ம அதை சொல்லிட போகிறோம். இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் cannot end with the digit 8. ஏற்கனவே இதுக்கான ரூல்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் முன்னாடி பார்த்துருக்கோம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்ன நம்பர் வரும், நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்ன நம்பர் வரும், பேட்டர்ன் நம்பர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். அந்த ரூல் படி cannot end with the digit என்ன 8. அதனால இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். கிளியர். தேர்ட் சம் பார்க்கலாமா. ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 15 ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 15 ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏற்கனவே இதுக்கும் ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதை ரிமைண்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் சம் ஆஃப் n ஆட் நம்பர்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 3 5 to n டேர்ம்ஸ். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர். என்ன வருது ஃபார்முலா n ஸ்கொயர். இங்கே எவ்வளோ நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க ஆட் நம்பர் 15. ஸோ சம் ஆஃப் 15 ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா n என்னவாக இருக்கும் நம்மளுக்கு 15. ஃபார்முலா என்ன நம்மளுக்கு n ஸ்கொயர். n 15னா n ஸ்கொயர்னா 15 இன்ட்டு 15. ஸோ 15 இன்ட்டு 15 நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் என்ன 225. கிளியர். ஸோ அதனால் நீங்கள் முன்னாடி அந்த ஃபார்முலா அந்த பேசிஸ் பார்த்தா தான் நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதை ரிகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்கள். கிளியர். தேங்க்யூ.